ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ஐ அதுக்கப்புறம் டெல்லிக்குமான மேட்சோடைய ஃபுல் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் பிளேயர்ஸ் எப்படி உள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே தானாக கிடைக்கும். அதுமாரி வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வர இந்த பிச்சு வந்து பேட்டிங்க்கு தான் சப்போர்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டெல்லி பிச்சு எப்படின்னா 3 மேட்ச் 2 மேட்ச் பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகும்போது அடுத்து 1 பவுலிங்க்கு மாறும். அது ஒரு வேளை மேபி எம்ஐ டாமினேட் பண்ணலாம். ஏன்னா இந்த மேட்ச் எம்ஐ வின்னாயே ஆகணும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனுக்கான இது மாதிரி மாறலாம். அதே மாதிரி மதியம் இந்த டயத்தில் நடக்கிறதுனால டியூ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பண்ணிடுவாங்க. அதனால ஈக்குவலான விக்கெட்ஸ் கிடைக்கும் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னருக்கு. அது இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 86 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 40யும் செகண்ட் 46 வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 190 வந்து 180 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபோவ் ஸ்கோர் 190 19 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 150 பாருங்க 22 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ ஸ்கோர் வரதுக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த ஐபிஎல்லுக்காக மாற்றினா கூட இந்த கண்டிஷன் மாறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா இந்த இதில் நடந்ததில் 20 ஏப்ரல் 24 ஏப்ரல் ரெண்டுமே 200க்கு மேலே அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா 200 வர சிஎஸ்கே அடிச்சிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பேட்டினாக மாறி செகண்டுக்கு போகிறப்போ ஸ்பின் இதில் விக்கெட் எடுத்தாங்கன்னா பவுலிங்க்கு அது சப்போர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அக்சர் பட்டேல் இருக்காங்க, குல்தீப் யாதவ் இருக்கிறாங்க, ஸ்டப்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான மாற்றங்களுக்கும் ஆனால் இது இருக்கு. விக்கெட்ஸ் வந்து பேலன்ஸ்டா ரெண்டுக்குமே கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்னால லாஸ்ட் மேட்சஸ்ல இங்கே நடந்ததுல 24 விக்கெட்டும் ஃபேசர்ஸுக்கு 30 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 19ம் செகண்டுக்கும் நல்ல 15 கிடைக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 10ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் செகண்டும் கிடைக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ சப்போஸ் பேட்டிங்க்கே சப்போர்ட் பண்ணாலும் அந்த பிச்சில் போட்டு அந்த பிச்சு அதுக்கப்புறம் ஹார்ட் ஆகும். ஹார்ட் ஆன பிறகு அடுத்து பேட்டிங் பண்றவங்களுக்கு அது ஸ்லோ டவுன் ஆக்கி விட்டுரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் உமன்ஸ் ஐபிஎல்ல கூட பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து பவுலிங்க்கு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் மாறும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியோட பாசிபிள் 11 வந்து பிருத்வி ஷா, ஃப்ரேசர், போரல், சாய் ஹோப், ரிஷப் பண்ட் இவங்களோட இது மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வின்னிங்ல இருந்து போறதுனால அதை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிடுவாங்க. சப்போஸ் வார்னர் ஃபிட்டா இருக்கிறாரு அப்படின்னா வேணா சாய் ஹோப்புக்கு பதிலாக உள்ள கொண்டு வரலாம். மும்பை இந்தியன்ஸோடைய பிளேயிங் லெவல் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோடைய பிளேயிங் லெவல் வந்து நிறைய மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இப்போ பேட்டிங் பண்ணாலும் அவங்க பவுலிங்ல வந்து யாராவது ஒரு 2 பேர் பும்ரா, அதே மாதிரி கோட்ஸு, அதே மாதிரி இதில் யாராவது ஒருத்தவங்க சொதப்பினா கூட அவங்க அடிச்சிடுறாங்க மற்றவங்க டீம்லாம். ஸோ அவங்க வந்து ஸ்பின்னு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அவங்க கண்டிப்பாக யாராவது 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. பேட்டிங் ஓரளவு பண்ணிட்டா கூட அவங்க பவுலிங்ல இதில் சேஞ்சஸ் பண்ண ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரேயாஸ் கோபாலை வந்து உள்ள கொண்டு வரலாம் அந்த சாவ்லாக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் எம்ஐக்குமான மேட்ச் பார்த்தீங்கன்னா 15 மேட்சஸ் டிசி வின் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஐ வந்து 19 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹோம் கிரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. டெல்லி 6 மேட்சும் எம்ஐ வந்து 5 மேட்சும் வின் பண்ணியிருக்கிறாங்க. 6 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கிறாங்க. டிசிக்கு கொஞ்சம் இப்போ பேட்டிங் வந்து கொஞ்சம் அவங்க பலப்படுத்திருக்கிறாங்க. பவுலிங் ஸ்டாண்டர்ட் இந்தியன் பவுலர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரிஸ்கான மேட்ச். எம்ஐ வந்து வின் ஆகிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால சப்போஸ் பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் தான் பிடிக்க டாஸ் வின்னானா எடுத்து அதிகமாக ஸ்கோர் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான். இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க்கு. இன்வெஸ்ட் வந்து பார்த்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து மும்பை வின் ஆகிற கட்டாய கண்டிஷனில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மும்பை வின் ஆகணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த பிச்சில். ரெண்டாவது அவங்க ஹை ஸ்கோர் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா அப்போ தான் பண்ண முடியும். இப்போ டெல்லி வந்து செகண்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பின்னு வந்து இப்போ ஆஃப்டர்நூன் டைமில் நல்ல ஒர்க் ஆகும். அங்கே கொஞ்சம் இப்போ ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அது வென்யூ ப்ராக்ரஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒர்க் ஆகிற பட்சத்தில் இவங்களை வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க தான் வந்து சான்ஸ் அதிகம். எடுத்தாங்கன்னா இது பண்ணிடுவாங்க. ஏன்னா மும்பைக்கு பெரிய அளவுக்கு ஸ்பின் இல்லை. ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹை பெர்சன்டேஜ்
கேப்டன் ஹை பெர்சன்டேஜ், வைஸ் கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு கேப்டன் வந்து ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். இதில் 2 பேருக்குமே வென்யூ அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ரோஹித் சர்மாவுக்கு பெரிய அளவுக்கு இந்த மேட்ச்சில் த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ரியூ நார்டிஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், இவங்கக்கிட்ட அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சு ரோஹித் சர்மாவுடைய இந்த வென்யூவில் அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹெட் டு ஹெட்லேயும் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபெயில் ஆனதுனால நீங்கள் ரோஹித் சர்மாவை வந்து எல்லா டீம்லேயும் எடுத்துருங்க. சிவிசி கொடுக்கறது 2வது எடுத்துருங்க. ஏன்னா அவர் ட்ரீம் டீம் அளவுக்கு கண்டிப்பாக வந்துடுவார். அவருக்கு த்ரெட்டு ஆண்ட்ரூ நார்டிஜி இருந்தாலும் அவர் அடிக்க தான் பார்ப்பார். ஸோ அவர் இந்த வென்யூ நல்ல இதானதுனால அவர் வந்துடுவார். சூரியகுமார் யாதவ் வந்து இந்த மேட்ச்சு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அவர் அடித்தா பெருசாக அடிக்கலாம், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். ஏன்னா வென்யூ சரியில்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ நார்டிஜி கிட்ட இது இருக்குது, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட அவுட் ஆக ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்று ஹிட் பண்ணால் சிவிசி அளவுக்கு பண்ணுவார், இல்லை ஃபெயிலியர் ஆவார். ஸோ இவரை ஒரு இதில் சிவிசி கொடுத்து எடுத்து பாருங்கள். அவரை கொடுக்கும்போது நீங்கள் ரோஹித் சர்மாவுக்கு விசி தர வேண்டாம், கொடுத்து பாருங்கள். அவர் சில டைம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ரிஸ்க்கு தான், பண்ணால் உண்டு. இப்போ இந்த இதில் இருந்து மேக்ஸிமம் 3 பேர் எடுத்துக்கோங்க. ரோஹித் சர்மா, பும்ரா வந்து டாமினேட் பண்ணுவாங்க எம்ஐ வின் ஆகிற பட்சத்தில். அதே மாதிரி குல்தீப் யாதவ், இந்த 3 பேருமே இதில் மேக்ஸிமம் சேஃப் பிக்கு. ரோஹித் சர்மாவுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சிவிசி ஆப்ஷன் சொல்லும் போது நான் சொல்கிறேன். இப்போ இந்த கிரெடிட்டு, இந்த பெர்சன்டேஜ், இப்போ நம்ம வந்து பிளேயரோடைய வென்யூ ரெக்கார்டு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, அதே மாதிரி பிளேயருடைய த்ரெட்ஸு, இதெல்லாம் வச்சு தான் பிளேயர்ஸ் இவங்க உள்ளே வருவாங்க, வரமாட்டாங்க. அதே மாதிரி எம்ஐ வின்னானா யார் வருவாங்க, எம்ஐ வின்னாகலைன்னா யார் வருவாங்க, இந்த மாதிரி வந்து சொல்கிறோம். சும்மா இதிலேருந்து இதில் இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான மெத்தட் கிடையாது. இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணி அது மூலயமா தான் சொல்லிட்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் வின் ஆகும், அதே மாதிரி லாஸும் இருக்கும் ஃபேண்டசி கேமில். நீங்கள் பாருங்கள், உங்களோட ஐடியாவையும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ஒரே ஐடியாவில் போகாதீங்க. இதில் இப்போ ஹை பெர்சன்டேஜ் விசி வந்து ரிஷப் பண்ணிருக்காங்க. இப்போது இந்த இதில் இப்போ இந்த இதில் 3 பேர் டெல்லியிலையும் எம்ஐயில் ஒருத்தங்க இதே ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இதில் வந்து முக்கியமான பிக்கு வந்து காட்ஸே வருவார். காட்ஸே லோ பெர்சன்டேஜில் இருக்காரான்னு மஸ்ட்டாக பாருங்கள். அவர் 50க்கு கீழே இருந்தால் இவர் கண்டிப்பாக வரதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இவர் லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ சப்போஸ் வார்னர் இன்னொரு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலைங்கிறாங்க. இப்போ வார்னரும் வரல அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இவர் வந்து தான் ஆகணும். அப்படி வார்னர் உள்ளே வராரு அப்படின்னா இவரும் ரிஷப் பண்ட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது ரிஷப் பண்ட்டுக்கு இருக்குது. ரிஷப் பண்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆவாரா அப்படின்னா கிடையாது. ரிஷப் பண்ட்டு இப்போ மும்பை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா பும்ரா கிட்ட இவர் அவுட் ஆயிடுவார். அதாவது பும்ரா வந்து கிட்ட இவர் அவுட் ஆனால், வேகமாக அவுட் ஆனால், இப்போ அவர் ஃப்ளாப் ஆனால் பும்ரா கிட்ட கண்டிப்பாக இவர் படும் போது பும்ரா போடுறாரு, பவர் பிளேக்குள்ளே ரிஷப் பண்ட் உள்ளே வராரு அப்படின்னா இவர் அவுட் ஆயிடுவார் ரிஷப் பண்ட் கண்டிப்பாக. இல்லை அதுக்கு அடுத்து போடும்போது அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவர் ஃப்ளாப் ஆனால் தான் உண்டு. ஸோ பவர் பிளேக்குள்ளே வந்து அப்படி இவர் பண்ணால் உண்டு. லாஸ்ட் மேட்ச் மாதிரி தள்ளி தான் விளையாடுறாரு அப்படின்னா, ஏன்னா பும்ராவுக்கு அதுக்கப்புறம் கடைசி தான் டெத் ஓவர் வரும், அதுக்குள்ளே ஒரு ட்ரீம் டீம் வரைக்குமா தான் அடிச்சிருவார். ஸோ இவர் வந்து அப்படி அவுட் ஆனால் உண்டு. அக்சர் பட்டேலா குல்தீப் யாதவ்னா இந்த மேட்ச்சு குல்தீப் யாதவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இவரை எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் டெல்லி வின் ஆகும் அப்படின்னு நீங்கள் மேட்ச்சில் டீம் எடுக்கும் போது தான் அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் 2 பேரையும் எடுக்கணும். இல்லைனா குல்தீப் யாதவ் மட்டும் எடுங்க. ஆனால் ஒன்று நோட் பண்ணிடுங்க, அதே மாதிரி லைனப்பில் அக்சர் பட்டேல் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி 3rd பேட்டிங் 4th பேட்டிங் 2 டவுனு இந்த மாதிரி வராரு, இல்லை டெல்லி டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படி நினச்சிங்கன்னா வேணா இவரை டீமில் எடுங்க. ஆனால் சிவிசி அளவுக்கு பண்ணுவாராங்கிறது இந்த மேட்ச்சில் ஒரு டவுட்டு.
ரிஷப் பண்ட்டுக்கும் சரி, அக்சர் பட்டேலுக்கும் சரி, இவங்க நம்ம பும்ரா கிட்டையும் த்ரெட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோட்ஸே பாலில் டக்குன்னு பவுன்ஸ் பண்ணுவார், அந்த பிச்சுக்கு நல்லா செட் ஆகும், அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வார்னர் வராட்டி இந்த மாதிரி நடக்கும். வார்னர் வராரு அப்படின்னா அவர் ரெக்கவர் இன்னும் கம்ப்ளீட்டாக ஆகலை. ஸோ அவர் அடிக்கலாம், அடிக்காமலனாலும் போயிடலாம். ஸோ வார்னர் வந்தால் பும்ரா பாலில் அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் பண்ணதெல்லாம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்தாலும் அவர் சிவிசி அளவுக்கு பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டு தான். இப்போ அவர் வரலை அப்படின்னா இந்த இதிலேருந்து மேக்ஸிமம் 1 இல்லைனா 2 சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் இவர் லோ பிக்கில் இருக்காரான்னு பாருங்கள். இருந்தால் இவரை ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு இதில் வார்னரும் வந்துட்டாரு அப்படின்னா இவர் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. டெல்லி வின் ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அக்சர் பட்டேல் அண்டு குல்தீப் யாதவ் எடுக்கலாம். ஆனால் அக்சர் பட்டேலுக்கு வந்து கேப்டன் அளவுக்கு வருவாராங்கிறது ஒரு டவுட்டு இருக்குது. ஏன் செகண்ட் இன்னிங்ஸில் வேணால் அப்படி கொடுத்து பார்க்கலாம். அது நம்ம சிவிசி இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லலாம் அதை பற்றி. இந்த இஷான் கிஷனுக்கும் வந்து கிரவுண்டு செட் ஆகல. ஆனால் பிளேயர்ஸ் இடையே நல்லா விளையாண்டுருக்கிறாரு. அவங்க பிளேயர்ஸ் இடையே பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஆவரேஜ் ரெக்கார்டு நிறைய வச்சிருக்கிறாரு. அது எல்லாம் எம்ஐ கிரவுண்டில் அடிச்சிருக்கிறாரு. இப்போ டெல்லி வந்து மேக்ஸிமம் பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகுது. டெல்லி பிச் எப்படி இருக்கும்னா பேட்டினுக்கே சப்போர்ட் ஆகிட்டு இருக்கும், டப்புன்னு பவுலினுக்கு ஸ்லோ டவுன் ஆகும். இது இந்த மாதிரி மாறும். சப்போஸ் அப்படி ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா தான் இஷான் கிஷன் ஃபெயிலியர் ஆவார். இல்லை அப்படின்னா இந்த மேட்ச் இவர் வந்து அந்த குல்தீப் யாதவ் கிட்ட அவுட் ஆகலை அப்படின்னா இவர் இந்த மேட்ச் பெருசாக விளையாட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரிஸ்க் இது. ஆனால் பெருசாக விளையாண்டு கொடுத்துட்டு போயிடுவார். அது எப்படி எடுக்கலான்னா அவர் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ப்ரெஷரில் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் விளையாடுவார். ஆனால் இவங்க இந்த பிச்சை பொறுத்தவரை இவங்க மார்னிங் இதில் ப்ளே பண்ணுறதுனால இந்த குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேலோடைய ஸ்பின்னு வந்து சப்போர்ட் ஆகும் ஒரு இதில். ஆனால் ஒரே ஒரு இதில் இவருக்கு சிவிசி கொடுத்து பாருங்கள். இந்த மேட்ச்சு வந்து வேகமாக அடிக்கணும், ரன் கண்டிஷன் இருக்குது. ஸோ இவர் ப்ளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது இஷான் கிஷன் வந்து வர ஒரு வாய்ப்பு, ட்ரீம் டீம் வர மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. சிவிசி நம்ம அடுத்து சொல்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாண்டியா மேபி ட்ரீம் டீம் வரலாம். ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாரான்ட்டு பார்த்துடுங்க. சிவிசி வந்து ரிஸ்க் தான். அவர் வருவார் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கம்மியாக இருக்குது, அதனால கஷ்டம். திலக் வருமா, அதே மாதிரி வதேரா. இப்போ வதேராவை இப்போ வந்து எப்படின்னா எம்ஐ நல்ல டாப் ஆர்டர் அடிச்சிட்டாங்கன்னா வதேரா உள்ளே வரமாட்டார். இம்பேக்ட் பிளேயராக மத்வால் இல்லை வேறு யாரையாவது தான் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல திலக் வர்மா உறுதியாக வந்துடுவாங்க. எம்ஐ தோத்தாலும் வருவாங்க, அதே மாதிரி டெல்லி அதாவது எம்ஐ வின் பண்ணாலும் வருவாங்க இந்த இடத்துல. ஏன்னா சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனால் உடனே இவங்கள தான் இறக்கி விடுவாங்க, விக்கெட் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம திலக் வர்மாவை இறக்கி விட்டுருவாங்க. அதனால அவர் வருவார். ஸோ அதே மாதிரி தான் அடுத்து ஸ்டப்ஸு வந்து எப்போவுமே நல்ல செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுவார். ஸ்பின்னும் இப்போ நல்லா விளையாடுறாரு. இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வேறு, ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறாரு. இப்போ ஃப்ரேசர்லாம் அவுட் ஆகிட்டாருன்னா இவர் கொஞ்சம் உங்களுக்கு ப்ளே பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா இவருடைய பிளே மெத்தட் அக்ரஸனாக தான் இருக்கும். சப்போஸ் நம்ம லக்குக்கு ஒரு பவுலிங் போடுறாருன்னு வைங்க, ஒரு விக்கெட் 2 விக்கெட்டுன்னு எடுத்துட்டாரு, இல்லை ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா நமக்கு வந்து அது வந்து அதிகமான ஒரு பாயிண்ட்டை கொடுத்துரும். ஸோ இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எடுக்க வேண்டியது இதில் இஷான் கிஷன் மும்பை வின் பண்ணுற இதில் கண்டிப்பாக எடுத்துருங்க. திலக் வர்மா, ஸ்டப்ஸு. பிருத்வி ஷா வந்து கோட்ஸே பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை விட்டால் பும்ரா பால் ஆரம்பத்திலே போட்டுருவார், அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேயாஸ் கோபாலை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அவர் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்பின்னு கொஞ்சம் அவர் திணறுவார். ஆனால் ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் ஓரளவு விளையாடுவார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாக்கரு பும்ரா பாலில் இன்ஸ்விங் ஆகிறது இதில் வந்து அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. வேணா இப்போ வார்னர் இல்லை அப்படின்னா வேணா ஒரே ஒரு டீமில் எடுங்க. ஆனால் சிவிசிலாம் கொடுக்காதீங்க, வேஸ்ட்டாக இவருக்கு கொடுத்து ரிஸ்க் எடுக்காதீங்க. அவர் வர்றது கஷ்டம்தான். கலீல் அகமது வந்து வென்யூ இது ரெக்கார்டெல்லாம் கம்மியாக தான் வச்சுருக்காரு. ஆனால் பிளேயர் இடையே பெரிய அளவுக்கு அவருக்கு த்ரெட்டு இல்லை.
ஸோ இவர் எப்படின்னா நம்ம கலீல் அஹமதா முகேஷ் குமாராங்கிறத ஒருத்தங்களை வந்து எடுக்கலாம் லோ பிக்கில் இருந்தால். அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் இருந்து சேஃப் பிக்னா இஷான் கிஷன், திலக் வர்மா, ஸ்டப்ஸு. நீங்கள் பவுலிங்கில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டப்ஸை கூட விட்டுட்டு நீங்கள் கலீல் அஹமதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கலீல் அஹமது வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது. பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் அவர் வருவார். பவர் பிளேயில் இவரால் ரோஹித் சர்மா விக்கெட்டை வேணால் எடுக்க முடியும். ரோஹித் சர்மா அது மாதிரி சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை எடுக்க முடியும். ஆனால் கண்டினியூஸாக ஓவர் போடணும். ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் ஓவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் இஷாந்த் சர்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பேக் இது அவர் ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவர் சரியாக ஆகலை. சப்போஸ் உள்ளே வராரு அப்படின்னா அவர் இன்ஜுரியில் இருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் டீமில் எடுத்துருங்க. சிவிசி கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத நம்ம எப்படி மூவ் பண்ணலாம்னா டெல்லி வின் ஆகுதுன்னா கொடுத்து பாருங்க. ஏன் அப்படின்னா இவர் டெல்லி பிளேயரு, இதில் எப்படி பவுல் பண்ணால் விக்கெட் எடுத்துடலான்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி ரோஹித் சர்மா, இஷான் கிஷனு இவங்க விக்கெட்டை எடுக்கிறதுக்கு இவரால் முடியும். ஏன் அப்படின்னா இவரால் முடியும். அப்படி விட்டால் அந்த ஆண்ட்ரி நாட்ரிஜி இவரால் முடியும். சப்போஸ் இவர் மிஸ் பண்ணால் அவர் எடுத்துருவார். அந்த மாதிரி கண்டிஷன். ஸோ அப்போ இவர் இருக்காரு அப்படின்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நியூ என்ட்ரியாக வருவார், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அடுத்து எம்ஐ லாஸ் ஆகிட்டு வர்றதுனால ஷெப்பர்டை உள்ளே கொண்டு வருவாங்க. மேக்சிமம் அவர் பவுலினும் போடுவார், பேட்டினும் பண்ணுவார்னால கொண்டு வருவாங்க. இந்த இதில் கொஞ்சம் இந்த லோவாக ஸ்பின் பண்ணி லோவாக ஸ்விங் பண்ணுறதுல விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிம் டேவிடை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சிவிசிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ மும்பை அதிகமாக அடித்து விளாடுறாங்க அப்படின்னா இவர் 12 ஓவர் 15 ஓவருக்கு அப்புறம் வந்தார்னா சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டு. ட்ரீம் டீம் வருவார். ஃப்ரேசருக்கு இந்த மேட்ச் வந்து பும்ரா, அதே மாதிரி இவர்கிட்ட பெரிய அளவுக்கு சாவ்லா இல்லை எஸ் கோபால் எடுக்காமல் வெறும் சாவ்லாவை மட்டும்தான் எடுத்திருந்தாங்கன்னா இவர் பெருசாக விளாண்டுருவார். பும்ரா பால் மட்டும்தான் த்ரெட்டு. பும்ரா பால் அவுட் ஆகலை அப்படின்னா உறுதியாக வெறும் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஆனால் அந்த கோபால் அவர் இருக்காரான்னு பார்த்துக்குங்க. சாவ்லா இருந்தால் தைரியமாக எடுங்க. சாவ்லா பாலில் இவர் மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரிஸ்க் பிக்கு தான், இவர் எல்லா பாலுமே அடிக்கிறாரு. மத்துவால செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. அவர் இம்பாக்ட் பிளேயராக வரலாம். இப்போ மும்பை நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா வந்தாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சாய் ஹோப் வந்து ஸ்பின் நல்லா விளையாடுவார், கொஞ்சம் ஃபாஸ்ட் பால் நல்லா விளையாடுவார். இப்போ ரிஷப் பண்ட் நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுவார் உறுதியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பும்ரா கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் ஆயிடுவாருன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாய் ஹோப்பை எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா சாய் ஹோப்பை வந்து நீங்கள் வந்து ஒரு டீமில் 3 விக்கெட் கீப்பர் வச்சு எடுக்கும் போது எடுக்கணும். இன்னைக்கு 4 விக்கெட் கீப்பர் வருவாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் ப்ரிடிக்ஷன் மாறும், ரிஸ்காக இருக்கும். அந்த மாதிரி தான் வதேரா வந்து டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனால் தான் வருவாங்க. இவங்க ஸ்பின்லாம் நல்லா தான் விளையாடுவாங்க, நல்லா அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒருவேளை பிளேயிங் 11 இவர் இருக்கிறாரு அப்படின்னா திலக் வர்மா, வதேரால ஒருத்தங்களை எடுத்துக்கோங்க. அடுத்து துஷாரா, மத்வால் இந்த 2 பேரில் ஒருத்தங்களை நீங்கள் எடுத்தால் போதும். ஆனால் இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜில் இருப்பார். இவர் ஒரு வேளை சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதனால எடுத்துருங்க. நார்டிஜி வந்து பிளேயர்ஸ் இடையே த்ரெட் இருக்குது. ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இப்படி ஏகப்பட்டவர்கிட்ட இருக்குது. ஸோ ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவார். இவரை வந்து பவுலிங் இதில் டெல்லிக்கு மஸ்ட்டாக எடுத்துருங்க. முகேஷ் குமாரை ஒரு இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. டெத் ஓவர் போடுவார், உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ இவரை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. இவரை செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. இவர் ரிஸ்கி பிக்கு தான், ஹிட் ஆர் ஃப்ளாப் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு இதில் சிவிசி கொடுத்து பாருங்க. அவர் பும்ரா பால்ல அடிக்கலைன்னா அடிச்சு கொடுப்பாரு. வதேரா வந்து உள்ளே வராரு அப்படின்னா திலக் வர்மா, வதேரால ஒருத்தங்களை எடுத்து பாருங்க. அதே மாதிரி இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணுங்க. லோ பெர்சன்டேஜில் இருந்தால் நல்லா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாரு. ஆண்ட்ரி நாட்டிஜே வந்து மஸ்ட் பிக் இந்த மேட்ச்சில். மேக்ஸிமம் ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துருவார். முகேஷ் குமார், ஆண்ட்ரி நாட்டிஜி 2 பேருமே லோ பெர்சன்டேஜில் இருந்தால் ஒருத்தங்க வருவாங்க கண்டிப்பாக. இல்லை ஒருத்தங்க ஹை பிக்கு ஒருத்தங்க லோ பிக்கில் இருந்தால்
2 பேருமே கூட வந்துருவாங்க. இப்போ டெல்லி வின் ஆகுது அப்படின்னா இவர் லோ பிக்கில் தான் இருப்பார் முகேஷ் குமார், இவர் ஹையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். சிவிசி அளவுக்கு கூட பண்ண வாய்ப்பு இருக்கு டெத் ஓவரில். ஸோ இதுக்கு ட்ரை பண்ணலாம். அபிஷேக் போரல் வந்து அவர் பிளேயிங் ஆர்டர் பார்த்துக்குங்க, இந்த லைனப்பில் பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா 3 விக்கெட் கீப்பர் இருக்கிறாங்க, அதை தாண்டி இவர் வரணும். ஸோ பாருங்கள், ஜிஎலுக்கு வேணால் ரிஸ்க்காக எடுத்து பாருங்கள். எஸ்எல் அதே மாதிரி மினி ஜிஎலுக்குலாம் இந்த மாதிரி எடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த எஸ் கோபால் இவர் உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக டீமில் எடுத்துருங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா சிவிசி கொடுத்தே எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ட்ரீம் டீம் அளவுக்கு கூட வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர் பாலில் ரன்னும் போவோம், அதே மாதிரி விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஸோ இவரை வந்து எப்படி எடுக்கலான்னா, நீங்கள் டெல்லியில் வந்து முகேஷ் குமாரை எடுக்கலை அப்படின்னா இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இவர் இம்பேக்டில் தான் வருவார். ஒருவேளை டெல்லிக்கு வந்து இம்பேக்ட் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவரை எடுக்கவே மாட்டாங்க, பேட்டினுக்கு தான் இம்பேக்ட் எடுப்பாங்க, இவரை எடுக்க மாட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு இதில் சி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அவருக்கு அக்சர் பட்டேல் இந்த மாதிரி இது இருக்கு. இவர் செகண்ட் பேட்டிங் பண்ணாதான் அந்த ஸ்பின்னு கூட கொஞ்சம் ஒர்க் ஆகும். இங்கே ஸ்பின்னு நல்லா ஒர்க் ஆகிருக்கு, கூட கொஞ்சம் ஒர்க் ஆகும். இவர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆண்ட்ரூ நாட்டிஜி பால் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த மேட்ச் ட்ரீம் டீமாக தான் அவர் வந்தே ஆகணும், வந்துருவார், மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரை வந்து சிவிசி வந்து கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இவருக்கு கொடுக்கும்போது சூரியகுமார் யாதவுக்கு கொடுக்காதீங்க. இவருடைய வென்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிளேயர்ஸ் இடையே பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், ஆண்ட்ரூ நாட்டிஜி, முகேஷ் குமார், அதே மாதிரி இவங்க கிட்டலாம் த்ரெட்டு இருக்குது. குல்தீப் யாதவ் கிட்ட அவர் விளையாண்டாலும் கொஞ்சம் த்ரெட்டு இருக்குது. ஸோ அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து ஹிட்டாரு ஃப்ளாப் பிளேயர் இந்த மும்பையில் பொறுத்தவரை. ஸோ ஒரு இதில் சி கொடுத்து பாருங்கள். அவங்க கொடுக்கும்போது ரோஹித் சர்மாக்கும் விசியை கொடுத்துறாதீங்க, கொடுத்து பாருங்கள். சிஏ கொடுத்துட்டு வேற பிளேயருக்கு விசி கொடுத்து பாருங்க. அவர் அடிச்சாருன்னா நமக்கு லக்கு தான், ஆனால் அவர் அடிப்பாராங்கிறது ஒரு டவுட் இருக்கு. பும்ராக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஐபிஎல்ல டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை டெல்லி செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றாங்கன்னா இவர் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பிளேயர்ஸ் உடைய த்ரெட்ஸ் நிறைய வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் விக்கெட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் உங்களுக்கு டெத் ஓவர் போடுவாரு. ஸோ இவருக்கு ஒரு இதில் மஸ்டா ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஹை பெர்சன்டேஜ் பிளேயரில் பவுலரில் கேப்டன் விசி வரவாரு அப்படின்னா பும்ரா, பத்திரானா இந்த மாதிரி ஆட்கள் தான் தொடர்ந்து வராங்க. ஸோ கொடுக்கலாம். இவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் சிவிசி கொடுத்து பாருங்க. டெல்லி வின் ஆகும் அப்படிங்கிற டீமில் கொடுத்து பாருங்க, இல்லைன்னா ட்ரீம் டீம் மட்டும்தான் வருவார். வார்னர் உள்ள வராரு. வார்னருக்கு பொறுத்தவரை வார்னருக்கு யாருக்கெல்லாம் த்ரெட்டு இருக்குன்னா பும்ரா கிட்ட இருக்கு, கேட்டிங்களா? பும்ரா கிட்ட இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாவ்லாலாம் கிட்ட அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பும்ரா கிட்ட தான் இருக்கு. அப்புறம் ஷெப்பர்டு கொஞ்சம் ஸ்லோவாக போடுவார், அதில் சில டைம் இவர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர் வந்து ஒரு இன்ஜுரியில இருந்து வருவார். ஸோ உள்ளே வருவாரா, வந்து பிளே பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஒரு வேளை 50க்கு கீழே இருக்கிறாருன்னு வைங்க, ஒரு ரிஸ்க்காக எடுத்து சி கொடுத்து பாருங்க. ஆனால் இவர் விளையாடுவாரான்னு டவுட்டு தான். இப்போ ரிஷப் பண்ட்டுக்கு எப்படின்னா ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் இந்த 2 பேரில் இப்போ 2 பேருமே ட்ரீம் டீம் வராங்க அப்படின்னா சிவிசி மாறிடும், வேற யாருக்காவது போவோம். அப்படி இல்லைன்னா ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக சாய் ஹோப்பு கூட ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ ரிஷப் பண்ட் நல்லா தான் வச்சிருக்கிறாரு, ஆனால் பும்ரா கிட்ட ஃபெயிலியர் இருக்கு. ஆனால் நிறைய விக்கெட் போகுதுன்னா ரிஷப் பண்ட் உள்ள வருவார், பும்ரா இல்லைன்னா கோட்ஸே கிட்ட அவுட் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கு, ரிஸ்க் கண்டிஷன் தான். ஒரே ஒரு இதில் விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. டெல்லி வின் ஆகிற டீமில், மும்பை வின் ஆகிற டீமில் கொடுத்துறாதீங்க. கோட்ஸே வந்து ட்ரீம் டீம் அளவுக்கு வருவாராங்கிறது ஒரு டவுட்டு தான். இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தால் அவர் கொஞ்சம் லோக்கு போயிட்டாரு அப்படின்னா கொடுத்து பாருங்க. ட்ரீம் டீமில் ஒரு வாரம் விசியும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அக்சர் பட்டேல் ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துருவாரு. லைனப் பாருங்க, லைனப்ல ஃப்ரண்ட்ல வரைக்கும் அவரை தூக்கி வச்சிருக்கிறாங்க பேட்டிங்க்கு அப்படின்னா. இப்போ டெல்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுது அப்படின்னா தூக்கி வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு விசி கொடுத்து பாருங்க. இந்த இஷான் கிஷன் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இருப்பாரு அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கு. ஒரு இதில் ஒரே ஒரு டீம்ல நீங்க கொடுத்து பாருங்க, விசியாவது கொடுத்து பாருங்க. ஒருவேளை அவர் அடிச்சு உள்ள வருவாரு, மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப் பண்ட்லாம் ஃபெயிலியர் ஆறாருன்னா அந்த கீப்பர் செக்ஷன்ல ஒருத்தர் பண்ணுவாரு, அதில் இஷான் கிஷன் வருவார். திலக் வர்மா வந்து எப்படி விசி கொடுக்கணும்னா
எம்ஐ வந்து டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிரும், டிசி தான் வின் ஆகும், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. இல்லை எம்ஐ வந்து டாப் ஆர்டர் இவங்க விக்கெட்டை தூக்கிடுவாங்க, ஆண்ட்ரி நாட்டேஜ், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் இவங்க ஸ்பின்ல அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு டீம் எடுக்கும் போது இவருக்கு வீசி கொடுக்கணும். சும்மா இருக்கிற டீம்ல வீசி கொடுக்கக்கூடாது. ஸ்டப்ஸுக்கும் அதே கண்டிஷன் தான். இப்போ எம்ஐ டாமினேட் பண்ணுவாங்க, அவங்க விக்கெட் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, அந்த மும்பையில் வான்கடே ஸ்டேடியத்தில் எடுத்த மாதிரி தான், அப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற நேரத்தில் வீசி கொடுக்கணும். மற்ற மேட்ச்சில் நீங்கள் பார்த்து கொடுங்க. ஏன்னா ஃப்ரேசர் ஃபெயிலியர் ஆகணும், ரிஷப் பண்ட் ஃபெயிலியர் ஆகணும், இதுக்கு சாய் ஹோப் ஆகணும், இதுக்கெல்லாம் ஆன பிறகு தான் இவர் வருவார். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியம். இவர் வந்து ரிஸ்க்கு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பிக்கில் இருப்பார், வீசி அளவுக்கு வருவாரா அப்படின்ட்டு பாருங்க. பெர்சன்டேஜ் கூடிச்சுன்னா வேணா கொடுத்து பாருங்க. ஹார்திக் பாண்டியா ட்ரீம் டீம் வேணா வரலாம், சிவிசி வருவாராங்கிறது ஒரு டவுட்டு, பார்த்துக்குங்க. இதில் ஃப்ரேசருக்கு வந்து இந்த இதில் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயரு அப்படி இருக்கிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ சிவிசி கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக கொடுங்க, கொடுக்காமலாம் இருக்காதிங்க. அவர் பும்ரா பாலில் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேஷன் பண்ணிட்டாருன்னா இப்போ அடுத்தவங்க பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வேற ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா பிருத்திவிஷா இல்லை வேற யாராவது பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி விட்டாருன்னா அடுத்து இவர் மற்றவங்க பாலில் அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். அப்படி நடந்தால் கூட இவர் வருவார். ஸோ அப்படி பார்த்து பாருங்க. அப்புறம் மத்துவாலுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வீசி கொடுத்து பாருங்க. அடுத்து துஷாரா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு, லோ பெர்சன்டேஜில் இருப்பார், அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு சிவிசி கொடுக்கலாம். இவருக்கு கொடுக்கும்போது நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் கோட்ஸையை டீமை விட்டு தூக்கிடுங்க, இல்லைனா கோட்ஸைக்கு வெறும் ட்ரீம் டீம் வர மாதிரி மட்டும் வச்சுருங்க. அதே மாதிரி ஆண்ட்ரி நாட்டேஜ், முகேஷ் குமாரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யாருக்கு அதிக த்ரெட் இருக்குன்னா ஆண்ட்ரி நாட்டேஜ் தான். பிளேயர்ஸுக்கு இடையே த்ரெட்ஸ் இருக்குது, ஆனால் அவரும் கொஞ்சம் ஒரு ரெக்கவர் பண்ணி தான் வராரு ஒரு அடிப்பட்டதில் இருந்து. ஸோ அவர் ஃபுல்லாக பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. ஸோ சிவிசி கொடுத்து பாருங்க, ஒரு இதில் கொடுத்து பாருங்க. ஆனால் முகேஷ் குமார் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, டெத் பவர் போடுவார், ஒரு இதுலையாவது வீசி கொடுத்து பாருங்க. இப்போ இவங்க டிசி டாமினேட் பண்ணாங்கன்னா வர ஒரு சின்ன வாய்ப்பு, பெருசாக இருக்காது. ஆனால் 2 பேரில் ஒருத்தங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், 2 பேருக்கும் கொடுத்துறாதீங்க. சாய் ஹோப் வந்து எம்ஐ டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா வீசி கொடுத்து பாருங்க. இவர் வந்து ட்ரீம் டீம் வரைக்கும் வந்துடுவார். எஸ்கோபால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜில் இருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து அதாவது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் அவர் பவுலிங் போடணும். அப்படி போட்டால் வீசி கொடுத்து பாருங்க. அதே மாதிரி 50% கீழே ஜிஎல்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா பேட்டிங் மேட்ச்னா 4 to 5 கட்டாயமாக எடுத்துருங்க. அதே மாதிரி பவுலிங்க்கு மாதிரி மூவ் ஆகுதும் அப்படின்னு நீங்கள் டீம் போடுறப்போ கண்டிப்பாக 6 பிளேயர்ஸ் எடுத்துருங்க. 50க்கு கீழே கண்டிப்பாக கொண்டு போங்க. அது வந்து நமக்கு வந்து அவங்க தான் வந்து உள்ளே வருவாங்க அதிகமாக. நீங்கள் லாஸ்ட் மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டில் கூட நம்ம அந்த நம்ம டெலிகிராம் இதில் சொல்லியிருந்தோம், ஒரு இது ஆல்ரவுண்டர் ஹை பெர்சன்டேஜில் இருக்கிறாங்க, இன்னொரு ஆல்ரவுண்டர் வந்து ஹை பெர்சன்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ சி வந்து அதில் வந்தால் விசி வந்து லோவில் வரும் அந்த மாதிரின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்திருந்தது. இப்போ ரெண்டுமே ஹை பெர்சன்டேஜில் தான் இருக்குது சிவிசி இந்த மேட்சை பொறுத்தவரை. ஸோ ஒரு லோ பெர்சன்டேஜுக்கு கூட மாறலாம், ஒரு லோ பெர்சன்டேஜ் வந்து சிவிசியில் கூட வரலாம். இல்லை பேட்டிங்க்கு தான் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் ஆகுதுன்னா திரும்பியும் சிவிசி ஹை பெர்சன்டேஜுக்கு தான் நிற்கும். இப்போ சப்போஸ் ரோஹித் சர்மா, பும்ரா, இல்லை பும்ரா, ரிஷப் பண்ட் அந்த மாதிரி ஹை பெர்சன்டேஜுக்குள்ளேயே தான் நிற்கும். ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.